இன்னைக்கு நாம தமிழ்நாடுல இருக்கிற ஒரு பெரிய தீவை தான் சுத்தி பார்க்க போறோம். மால்தீவ்ஸ்கே சவால் விடுற மாதிரியான பீச்சஸ், மன்னார் வளைகுடா, பாம்பன் பாலம், போட்டிங், கோரல் ஐலாண்ட், குருசதை தீவு, தனுஷ்கோடி, அரிச்சல் முனை அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டின்னு எல்லாத்தையும் 2 days and 1 night முழுசுமா நான் உங்களுக்கு சுத்தி காட்ட போறேன். அடுத்த அரை மணி நேரம் என்னோட சேர்ந்து இந்த வரலாற்று சிறப்பு மிக்க ராமேஸ்வரத்தை சுத்தி பார்க்க தயாராகுங்க. நான் சிதம்பரம், இது ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனல். இது நம்ம டிராவல் புக் சீரிஸோட 67வது வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவோட கடைக்கோடியில் இருக்கிற வரலாற்று சிறப்புமிக்க ராமேஸ்வரத்தை நீங்கள் ரோட்வேஸ் மூலமாகவும் ரயில்வேஸ் மூலமாகவும் அடைய முடியும். ஆனால் டேரெக்டாக நீங்கள் ராமேஸ்வரத்துக்கே போயிடலாம். நீங்கள் ஃப்ளைட்டில் வரீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற மேஜர் ஏர்போர்ட் மதுரை ஏர்போர்ட். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு நம்ம ராமநாதபுரம்ல இருந்த ஏர்வாடியை நோக்கி தான் போயிட்டு இருந்தோம். ஏன்னா அந்த இடத்துல ஒரு சூப்பரான போட்டிங் தான் நம்ம ட்ரை பண்ண போறோம். அந்த இடத்தோட பேரு பிச்சை மூப்பன் வலசை. நகர சாலையில இருந்து விட்டிறங்கி ஒதுக்குப்புறமான கடல் நோக்கி போற பாதையில தான் நம்மளோட பயணத்தை தொடர்ந்து போனோம். அண்ட் போற வழியுமே அவ்வளோ அழகா இருந்தது. லேசான உப்பு காத்து, உயரமா நின்றுட்டு இருந்த காற்றாலை, மேய்ஞ்சிட்டு இருந்த ஆடு மாடுன்னு எல்லாத்தையும் கடந்து தான் அந்த இடத்த நாம அடைஞ்சோம். அண்ட் அந்த கடற்கரைக்குள்ள நுழைஞ்சதும் நம்மளை வரவேற்றது அங்கிருந்த இந்த கூரை கடைகள் தான். அண்ட் உங்களுக்கு தேவையான எல்லா அத்தியாவசிய பொருட்களையும் உணவுப் பொருட்களையும் இந்த இடத்துல உங்களால வாங்கிக்க முடியும். கல்ஃப் ஆஃப் மன்னார், அதாவது மன்னார் வளைகுடா ஒரு பயோஸ்பியரும் கூட. 1989 காலகட்டத்தில் தான் யுனெஸ்கோவால இந்த மன்னார் வளைகுடா ஒரு பயோஸ்பியரா அங்கீகரிக்கப்பட்டது. இந்த கடற்கரையோட முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல அலைகள் ரொம்ப 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 கம்மி. கிட்டத்தட்ட ஒரு ஆத்துல எந்த மாதிரியான அலைகள் இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலயும் இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்நார்க்லிங், ஸ்கூபா மாதிரியான விஷயங்களை பண்ணாமையே இங்க இருக்கிற பவளப்பாறைகளை உங்களால வெறுங்கண்களாலேயே பார்க்க முடியும். அண்ட் நம்மளோட இந்த பயணத்தோட முக்கியமான விஷயமே அந்த கோரல் ரீஃபை எக்ஸ்ப்ளோர் பண்றது தான். நாங்க போட்டிங் போகிறதுக்காக காத்திருந்த அதே சமயத்துல தான் கொஞ்சம் ஸ்கூல் பசங்க அவங்களோட போட்டிங் ட்ரிப்பை முடிச்சு ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் அது லஞ்ச் டைம் அப்படிங்கறதுனால அந்த குழந்தைங்களுக்கு அதே இடத்துல லஞ்ச் அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க. ஸோ நாங்களுமே அங்க லஞ்ச் முடிச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். கூட்டு, சாதம், மீன் வறுவல்னு ஒரு நான்வெஜ் மீல்ஸா தான் இந்த லஞ்ச் எங்களுக்கு சர்வ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சாப்பாடுமே அவ்வளோ டேஸ்டா இருந்தது. அண்ட் அந்த மீன் வறுவல் தான் இருக்கிறதுலே டாப். ஸோ சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம போட்டிங் ட்ரை பண்ணதான் கிளம்பணும். இந்த கடற்கரை பகுதி ரொம்பவே ஆழம் கம்மி அப்படிங்கறதுனால சின்னதா ஒரு மரப்பாலம் அமைச்சிருந்தாங்க. அந்த பாலத்து வழியா கடலுக்குள்ள கொஞ்ச தூரம் நடந்து போன அப்புறம் தான் நம்மளால இந்த போட்ல ஏற முடியும். அண்ட் நம்ம மேற்கொள்ள போற இந்த பயணத்தை சாண்ட் பேங்க் டூர், அதாவது மணல் திட்டு டூர், அப்படி இல்லைன்னா கோரல் ஐலாண்ட் டூர்னு சொல்றாங்க. அண்ட் தூரத்தில் தெரியுது பாத்தீங்களா, அந்த மணல் திட்டுக்கு தான் நாம இப்ப போறோம். கடைசியா இந்த மணல் திட்ட சிங்கம் 2 படத்துல சகாயம் ஒரு பொண்ணை கடத்திட்டு போய் வச்சிருப்பான் பாத்தீங்களா ஒரு தீவுல, அப்ப பார்த்தது. அதுக்கப்புறம் லைவா நாங்க இப்பதான் பார்க்க போறோம். அண்ட் தூரத்துல இருந்து அந்த திட்ட பார்க்கும்போது பெருசா எங்களுக்கு எதுவும் இம்ப்ரெஸ் பண்ணல. ஓகே, கொஞ்சம் மண் குவியல் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல போய் இருக்க போறோம் அப்படின்னு நினைச்சோம். பட் ட்ரோன் ஷாட்ல அந்த இடத்த பார்த்த உடனே எங்களோட பெர்ஸ்பெக்டிவே மாறிடுச்சு. ஆழமே இல்லாத நீர்நிலைக்கு நடுவுல ஒரு குட்டி மணல் திட்டு, அண்ட் சுத்தி பவளப்பாறைகள். அதை தாண்டி போனதும் கடல் கொஞ்சம் கொஞ்சமா ஆழமாக ஆரம்பிக்குது. அண்ட் இதை பார்த்தது எங்களுக்கு எப்படி தெரிஞ்சது, மால்தீவ்ஸ் என்ன ரேட்டா நீ லட்சதீப், நீ என்னடா ரேட்டு அப்படின்னு கேட்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா குறிப்பிட்ட அந்த மாதிரியான இடத்துல மட்டுமே ஹைலைட் செய்யப்பட்ட இந்த மாதிரியான மணல் திட்டுகளும் பவளப்பாறைகள் சூழ்ந்த இடங்களும் இந்த இடத்துல இவ்வளவு இயல்பா, அதாவது நம்ம தமிழ்நாட்டிலேயே இவ்வளவு இயல்பா பார்க்க முடியுது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அரிதான காட்சியா தான் எங்களுக்கு தெரிஞ்சது. அண்ட் சில நிமிஷ பயணத்திலேயே நம்ம இந்த மணல் திட்டம் அடைஞ்சிட்டோம். அந்த மணல் திட்டம் நம்ம அடைஞ்சதும் நம்மள வரவேற்றது இங்கே இறந்த நிலையில கிடந்த பவளப்பாறைகள் தான். பட் இந்த இறந்த பவளங்களுக்காக நீங்க ஃபீல் பண்ண அவசியம் கிடையாது. ஏன்னா இயற்கை சுழற்சியில இது ஒரு சாதாரண விஷயம்.
இங்க இருந்த இந்த பவளப்பாறைகளை நீங்க தொட்டு பார்க்கலாம், கூட நடக்கலாம், கையில எடுத்துட்டு போலான்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்க தொட்டு பார்க்கறதும் கையில எடுக்கிறதும் ஓகே, பட் நீங்க எடுத்துட்டு போக கூடாது. இந்த மாதிரி பவளப்பாறைகள் இறந்த நிலையில இருந்தாலுமே இதை எடுத்துட்டு போறது இயற்கைக்கும் சரி உங்களுக்கும் சரி ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம். இயற்கைக்கு புரியுது, உங்களுக்கு ஏன் ஆபத்தான விஷயம் அப்படிங்கறத வீடியோவோட பிற்பாதியில நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த இடத்துல இருந்த இறந்த பவளத்தெல்லாம் பார்த்துட்டு அடுத்ததா உயிருள்ள பவளத்தை பார்க்கறதுக்கு தான் நாம கிளம்பணும் இந்த போட்ல. இந்த போட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம பவளப்பாறைகள் நிறைஞ்ச ஊருக்கெல்லாம் போயிருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு போட் யூஸ் பண்ணுவாங்க பார்த்துப்பீங்களா, ஃப்ளோர்ல ஃபுல்லா கிளாஸ் வச்சு கீழே இருக்கிற பவளத்தை பார்க்குற மாதிரி அதே மாதிரி போட் செட்டப் தான் இந்த இடத்துல வச்சிருந்தாங்க. அண்ட் இந்த இடத்துல முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்னன்னா கடல் நீர் மட்டும் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால உங்களால ஈஸியா எல்லா வகையான பவளத்தையும் கிளியரா பார்க்க முடியுது. அண்ட் நம்ம கூட இருந்த கைடுமே தெளிவா இது என்ன மாதிரி வகை அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சாரு. அந்த பவளத்திலேயே ஏகப்பட்ட வகைகள்ல இருக்கு. அண்ட் ஒவ்வொரு பவளமும் ஒவ்வொரு வகையான செயல்களை மேற்கொள்ளுது. கொஞ்ச நேரம் இந்த கோரல் இலையை சுத்தி நம்ம வளம் வந்து அங்க இருந்த முடிஞ்ச அளவுக்கான நிறைய வகையான பவளப்பாறைகளை பார்க்க முடிஞ்சது. ஸோ கொஞ்ச நேரம் பயணத்துக்கு அப்புறம் திரும்ப நம்ம கடற்கரைக்கே ரீச் ஆயிட்டோம். அண்ட் நாம போன இந்த இடத்தோட கழுகு காட்சி உங்களுக்காக. இந்த போட்டிங் முடிச்சுட்டு கடற்கரையை அடைஞ்சதுமே அங்கிருந்து கிளம்பி நாம போன இடம் நம்ம அன்னைக்கு தங்க போற ரெசார்ட்டுக்கு தான். இந்த இடத்துல இருந்து சிலடிமிகு தூரத்தில் அமைஞ்சிருந்த இந்த ரெசார்ட் அமைஞ்சிருக்கிற இடமே ஒரு அற்புதமான இடம். பீச் பேசிங் தான் இந்த ரெசார்ட் அமைச்சிருந்தாங்க. அண்ட் சில மீட்டர் தூரத்திலேயே கடற்கரையுமே உங்களால இங்க இருந்து அடைய முடியும். இந்த ரெசார்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபேமிலியாவோ ஃப்ரெண்ட்ஸோ வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் லொகேஷனா இருக்கும். அண்ட் எல்லா பேசிக் அம்யூனிட்டிஸ்மே இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. உள்ள பாத்தீங்கன்னாலே தெரியும், ஆம்பியன்ஸ்ல இருந்து அங்க இருந்த டாய்லெட்ரிஸ், இங்க இருந்த ஃபர்னிச்சர்னு எல்லாத்தையுமே சூப்பரா ப்ரொவைட் பண்ணி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூலுமே வச்சிருந்தாங்க. ஸோ நம்ம வேண்டருக்கு சொல்லுவா வேணும், ஸ்விம்மிங் பூலை பார்த்த உடனே டைரக்டா குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் அந்த வெயிலுக்கு இந்த சில் தண்ணியில கடல் காத்துல அட்டகாசமா இருந்தது. ஸோ நீங்களாமும் கேங்கா போனீங்க இல்ல குழந்தைகள்லாம் கூட்டு போனீங்கன்னா கூட சூப்பரா இந்த இடத்த அவங்களால என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் நாங்க தங்கியிருந்த இந்த ரெசார்ட்டோட ட்ரோன் ஷாட்ஸ் உங்களுக்காக. ஸோ நல்லா திகட்ட குளிச்சு முடிச்சுட்டு சன்செட் வரைக்கும் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு சன்செட் ஆகிற டைமுக்கு முன்னாடி, அதாவது இந்த மாலை வேளையில நம்ம எதிர்லாப்பில் இருந்த கடல் நோக்கி நடக்க ஆரம்பிச்சோம். ரெசார்ட்டை தாண்டி கொஞ்சம் நடந்து போனதுமே நம்மளால மரங்கள் சூழ்ந்த ஒரு பகுதியை பார்க்க முடியும். அந்த பகுதி கடந்ததுதான் நம்ம முன்னாடி விரியறது இந்த பிரம்மாண்டமான கடல். காலையில நம்ம பிச்சை நூப்பன் வலசையில பார்த்த மாதிரியான அமைப்பு தான் இந்த கடலும் கொண்டு இருந்தது. ரொம்ப ரொம்ப ஆழம் கம்மி அண்ட் அலைகள் கிட்டத்தட்ட சுத்தமாவே இல்லைன்னு சொல்லலாம். முழுக்க இடமாட்டமே இல்லாம இருந்த இந்த பீச் ஒரு பிரைவேட் பீச் மாதிரி தான் எங்களுக்கு காட்சி அளிச்சது. இங்க இருந்து ஒரு 200-300 மீட்டர் தாண்டி தான் மக்கள் கூட்டம் அந்த இடத்துல இருந்தது. அண்ட் பாத்தீங்களே தெரியும் கடலுக்குள்ள எவ்வளவு உள்ள மக்கள் போய் குளிக்கிறாங்க சொல்லிட்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா பல மீட்டர் வரைக்குமே ஆழம் ரொம்ப ரொம்ப கம்மி. கிட்டத்தட்ட ஒரு 4 இருந்து 5 அடி வரைக்கும் தான் இந்த கடலோட ஆழமே இருக்கும். ஸோ நீங்க எந்த ஒரு தயக்கமும் இல்லாம குழந்தைய கூட்டு போனீங்கன்னாலும் சரி, கடலுக்கு கொஞ்சம் வரைக்கும் உள்ள போய் சேஃப்டி ஜோன் வரைக்கும் போயிட்டு உங்களால பயமே இல்லாம குளிக்க முடியும். கடற்கரையில பிரம்மாண்டமான அலைகளை பார்த்தே பழக்கப்பட்ட எங்களுக்கு இந்த மாதிரியான அலைகளே இல்லாத ஒரு அமைதியான கடற்கரை பார்க்கிறது ஒரு புதுவிதமான அனுபவமா தான் இருந்தது. ஸோ லேட் ஈவினிங் வரைக்கும் கடற்கரையிலேயே நேரத்தை செலவழிச்சுட்டு திரும்ப நம்ம ரெசார்ட்டுக்கு தான் வரணும். அண்ட் நாம இப்ப ரெசார்ட்க்கு வந்தது டின்னர் சாப்பிட்றதுக்காக தான். டின்னருக்கு ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன், பரோட்டா, சிக்கன் ரைஸ்னு நல்லா சர்வ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு டே 1ஓட எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் டே 2ல தான் நம்ம ராமேஸ்வரத்தையே அடைய போறோம். அடுத்த நாள் காலையில சீக்கிரமா எழுந்து செக் அவுட் பண்ணிட்டு ராமேஸ்வரத்தை நோக்கி தொடங்கின நம்ம பயணத்தோட இடமான பாம்பன் பாலத்தை தான் அடைஞ்சோம். 1914 கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்தியாவோட சீ பிரிட்ஜான இந்த பாம்பன் பாலத்தை இன்ஜினியரிங் மார்வல்னு அழைக்கிறதுல தப்பே கிடையாது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பாம்பன் பாலத்தை வெறும் 3 வருஷத்துல கட்டி முடிச்சிருக்காங்க. உங்களில் பெரும்பாலானவங்க நான் இப்ப சொன்னதை வச்சு நான் சொல்றது இந்த தரைப்பாலத்தை நினைச்சிருப்பீங்க. ஆனா கிடையாது.
1914 கட்டப்பட்டது இந்த ரயில்வே பிரிட்ஜ் தான். நீங்க இப்ப பாக்குற இந்த பிரம்மாண்டமான 2 வழி கொண்ட கடல் பாலம் 1988 தான் கட்டப்பட்டது. அண்ட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ராமேஸ்வரத்தை அடையிறதுக்கான ஒரே வழி இந்த ரயில் பாதையும் கடல் பாதையும் மட்டும்தான். இப்படி கடலுக்கு நடுவுல தனித்துவமா கட்டப்பட்ட இந்த பாம்பன் பாலத்தோட ஏரியல் ஷாட்ஸ் உங்களுக்காக. இந்த பாலத்தை கடக்கும் போது இந்த பாலத்தோட அழக முடிஞ்ச அளவுக்கு ரசிச்சுட்டு அடுத்ததா இந்த பாலத்தோட கடைக்கோடியில் அமைஞ்சிருந்த ஒரு ஃபிஷிங் ஹார்பருக்கு தான் போயிருந்தோம். அண்ட் காலை வேலை அப்படிங்கிறதுனால ரொம்பவே பரபரப்பாக இருந்தது. எல்லா போட்லேயும் அவங்க பிடிச்சிட்டு வந்த மீனெல்லாம் கரையில் கொட்டி அந்த வலையிலிருந்து அதை எடுத்து கூடையிலன்னு மாற்றிட்டு இருந்தாங்க. அண்ட் ஒரு மாதிரி அந்த வைபே வேற மாதிரி இருந்தது. பரபரப்பாக ஆளாளுக்கு நம்ம என்ன பண்ணால் சரி கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வேலையில் தான் கண்ணுங்கிறதுமா இருந்தாங்க. அண்ட் இந்த ஹார்பர்ல கொஞ்ச நேரம் இருந்தது. நம்ம அடுத்ததா போனது மீன் மார்க்கெட்டுக்கு தான். அண்ட் சொல்லவா வேணும், ஹார்பரே இவ்வளவு பரபரப்பா இருந்தா மீன் மார்க்கெட் எப்படி இருக்கும்? அந்த மொத்தத்தையும் கூடையில் அள்ளி வச்சு ஏலம் விடுவாங்களாம். அண்ட் அதை பார்க்கறதுக்குன்னு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எப்படி கணக்கு பண்ணுறாங்க, கண்ணாலேயே அவங்க எடை போடுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் திறமைன்னு சொல்கிறது. அப்படின்னாங்க அந்த மீன் மார்க்கெட்ல அன்றாட நடக்கிற விஷயத்தெல்லாம் கூட நின்று அவங்க டிஸ்டர்ப் பண்ணாம வேடிக்கை பார்த்திருந்த சமயத்துல தூரத்துல ஒரு ஹாரன் சவுண்ட் கேட்டது. அண்ட் சாதாரண ஹாரன் கிடையாது, அது ஒரு ட்ரெயின் ஹார்ன். உடனே என்ன பண்றது, கையும் ஓடல காலும் ஓடல, இந்த அற்புதமான ஷாட்டை பிடிக்கலனா எப்படின்னு சொல்லிட்டு ட்ரோனை எடுத்து மேல விட்டு அந்த ட்ரெயின் பாலத்துக்குள்ள நுழையிறதுல இருந்து அந்த அற்புதமான காட்சியை படம் பிடிக்க ஆரம்பிச்சோம். இப்போ இருக்கிற பாம்பன் பாலம் புது பாலம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பழைய பாலம் தான் இருந்தது. அதாவது 1914 கட்டப்பட்ட பாலம். அந்த பாலமோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த போட் போகிறதுக்காக இருக்கும்போது நம்ம பழைய படத்துல பிரிட்ஜ் பார்ப்போம் பார்த்தீங்களா, ரெண்டா ஓப்பன் ஆகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருந்தது. பட் புதுசாக கட்டின பிரிட்ஜில் எந்த மாதிரி அவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, வெர்டிக்கல் லிஃப்ட் செக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதாவது ரெண்டா பிரியாம அந்த இடத்துல இருக்க அந்த பிரிட்ஜ் செக்ஷன் மட்டும் மேல் நோக்கி எழும்பி கீழே கப்பல்கள் போகிறதுக்காக வழிவிடும். அண்ட் இப்பயுமே உங்களால் அந்த பழைய பிரிட்ஜை பார்க்க முடியும். பட் டெமாலிஷன் அப்ரூவல் கொடுத்துட்டதுனால இன்னும் கொஞ்ச காலங்களில் அந்த பிரிட்ஜை முழுசுமா ரிமூவ் பண்ணிடுவாங்க. கொஞ்ச நேரம் அந்த மீன் மார்க்கெட்ல இருந்து அங்க என்னென்ன மாதிரியான வகையான மீன்கள்லாம் இருக்கு, அதில் எங்களுக்கு எதெல்லாம் பேரு தெரியுதுன்றத கொஞ்ச நேரம் அங்கிருந்து ரசிச்சுட்டு அடுத்ததா நம்ம போனது விவேகானந்தரோட மெமோரியலுக்கு. 1897 தன்னோட ஃபேமஸான சிக்காகோ உரையை முடிச்சுட்டு விவேகானந்தர் அவர்கள் தமிழ்நாட்டோட தென்பகுதிக்கு வந்திருக்காங்க. அப்படிதான் ராமநாதபுரம்ல இருந்த பாஸ்கர சேதுபதி ராஜா அவர்களை வரவேற்றிருக்காங்க. அதன் நினைவா தான் இந்த இடத்துல விவேகானந்தருக்காக ஒரு மண்டபமும் ஆள் உயர சிலையுமே ஒன்று இங்கே அமைச்சிருக்காரு. அண்ட் இந்த இடத்துலயே சேதுபதி ராஜாவுக்குமே ஒரு சிலை இருக்கு. விவேகானந்தர் சொன்ன கருத்துக்கள், அவரோட அரிய புகைப்படங்கள்னு நிறைய விஷயத்த இந்த இடத்துல வச்சிருந்தாங்க. அண்ட் இது பக்கத்திலேயே ஒரு குட்டி மியூசியமே இருந்தது. இந்த இடத்துல இருக்கிற சீக்ரிச்சஸோட மினியேச்சர்ஸ் தான் இந்த இடத்துல வச்சிருந்தாங்க. ஸோ நீங்க இங்க பாக்குற விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த ராமேஸ்வர கடல்கள்ல உங்களால பார்க்க முடியும். அண்ட் இந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு அடுத்ததான் நம்ம போக போற இடம், நம்ம ராமேஸ்வரத்துக்கு வந்த முக்கிய காரணமான ஒரு தீவுக்கு தான். அந்த தீவோட பேரு குருசடை ஐலாண்ட். மன்னார் வளைகுடால இருக்கிற ரொம்ப முக்கியமான தீவுல இந்த குருசடை ஐலாண்டு ஒண்ணு. மொத்தம் இந்த இடத்துல 21 தீவுகள் இருக்கு. அந்த 21 தீவுகள்ல 20 தீவுகள் ப்ரோஹிபிட்டட். சோ சாதாரண மக்கள் போகிறதுக்கு அனுமதியே கிடையாது. மக்கள் அனுமதிக்கப்படுற ஒரே ஒரு ஐலாண்ட் இந்த குருசடை ஐலாண்ட் தான். போட்ல தான் அந்த ஐலாண்டை ரீச் பண்ண முடியும். அண்ட் மினிமம் 10 பேர் இருந்தா மட்டும்தான் இந்த போட்டை இவங்க எடுக்கிறாங்க. சோ 8:30 மணிக்கு ஓபன் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. சோ டிக்கெட்லாம் வாங்கிட்டு நாங்க 8:30 மணி ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்.
அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மன்னார் வளைகுடா ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ் அண்ட் இந்த இடத்துல பெரும்பாலான பகுதிகளில் மீன் பிடிக்க தடைகள் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கான கடல் வளங்கள் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. ஒரு வழியா குருசிரி ஐலாண்டை நோக்கி நாம ஆரம்பிச்ச பயணம் தொடங்கிருச்சு. அண்ட் சில நிமிஷ பயணத்திலேயே நம்ம அந்த தீவை அடைஞ்சிட முடியும். அண்ட் அந்த தீவு எப்படி இருந்ததுன்னு இந்த கழுகு பார்வையில நீங்களே பாருங்க. 2 கிலோமீட்டர் நீளமும் 700 மீட்டர் அகலமும் கொண்ட 150 ஏக்கர் பரப்பளவுல தான் இந்த தீவு அமைஞ்சிருந்தது. அண்ட் இந்த தீவுக்குள்ளேயே பிரிட்டிஷ் காலத்துல கட்டப்பட்ட நிறைய கட்டிடங்களுமே இருந்தது. அண்ட் பெரும்பாலும் கைவிடப்பட்ட நிலையில தான் இருந்தது. அண்ட் இந்த பயணத்துல நம்ம கூட ஒரு கைடுமே வருவாரு. அவர் தான் A to Z இந்த குருசிரி ஐலாண்டை பத்தியும் இங்க இருக்கிற கடல் உயிரினங்களை பத்தியும் அதனோட வாழ்வாதாரம் அதனோட பயன்கள் என்னென்ன இங்க பண்ணலாம் என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு முழுசுமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இந்த இடத்துல நிறைய வகையான அலையாத்தி செடிகள் வளர்ந்தது. அண்ட் இந்த அலையாத்திகள் தான் கடல் சீற்றத்தையும் மண் அரிப்பையும் பெருமளவுல தடுக்குது. இப்ப நீங்க பாக்குறது தான் இந்த மன்னார் வளைகுடால இருக்கிற 21 தீவுகள். அதுல 2வது தீவு தான் நம்ம இருக்கிற இந்த குருசிரி ஐலாண்ட். இந்த லிஸ்ட்ல 2 ஐலாண்ட்ஸ் மட்டும் கீழே சிகப்பு கலர்ல கோடு போட்டிருப்பாங்க. அந்த 2 தீவுகளுமே கடல் நீர் மட்டும் உயர்ந்ததால நீர்ல மூழ்கிட்டதா சொன்னாரு. அடுத்துதான் நீங்க பாக்குறது தடை செய்யப்பட்ட சங்குகள். இந்த சங்குகள் இந்த இடத்துல அதிகமா கிடைக்கும். ஆனா இந்த சங்குகளை விற்கிறதுக்கோ வாங்குறதுக்கோ அனுமதி கிடையாது. இன்கேஸ் நீங்க இந்த சங்குகளை தெரிஞ்சோ தெரியாமலோ எடுத்துட்டு போக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா 3 இருந்து 7 வருஷ சிறை தண்டனையும் இல்ல 25,000 வரைக்கும் ஃபைனுமே உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த இடத்துல நிறைய தடை செய்யப்பட்ட விலங்குகளுமே இருக்கு. அப்படின்னா அந்த விலங்குகளை மீன் பிடிக்கவோ வேட்டையாடவோ கூடாது. என்னதான் அந்த லிஸ்ட்ல நமக்கு தெரிஞ்ச திமிங்கலம் டால்பின் மாதிரியான உயிரினங்கள் இருந்தாலும் நமக்கு தெரியாத புதுசா கேள்விப்பட்ட நிறைய விஷயங்கள் இருந்தது. அதுல முக்கியமானது கடல் பன்றி, கடல் பசு, கடல் பல்லி, கடல் அட்டைன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தது. அண்ட் இது எல்லாமே ரெஸ்ட்ரிக்டட். ஸோ தப்பித்தவறி மீனவர்கள் இதை பிடிச்சிட்டாங்கன்னா அதை திரும்ப கடல்லையே விட்டுருணும். தப்பித்தவரி இதை விற்க முயற்சி பண்ணாலோ இல்ல இறந்த நிலையில் எடுத்துட்டு வந்தாலுமே அவங்களுக்கும் இந்த தண்டனை உறுதி. அண்ட் இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்ததா பார்த்தது தடை செய்யப்பட்ட ஆமைகள். இந்த வகையான ஆமைகளையுமே மீன் பிடிக்க தடை இருக்கு. அண்ட் உலகத்துல இருக்கிற ரொம்ப ரொம்ப அரிய வகையான ஆமைகளுமே இந்த இடத்துல வாழுது. அண்ட் கடைசியா பவளப்பாறைகள். அண்ட் இந்த பகுதியில கிட்டத்தட்ட 120 வகையான பவளப்பாறைகளை உங்களால பார்க்க முடியும். அண்ட் அதுல பெரும்பாலான வகையான பவளப்பாறைகள் ரெஸ்ட்ரிக்டட். ஸோ தப்பி தவறி கூட நான் முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, முதல்ல போன அந்த பிச்சை மூப்பன் ஐலாண்ட்ல பார்த்த அந்த மாதிரி இறந்த நிலையில இருக்க பவளப்பாறைகளை நீங்க தப்பி தவறி எடுத்துட்டு போயிட்டு அது ரெஸ்ட்ரிக்டட் கேட்டகரியில வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கும் அது 3 to 7 years prison or 25,000 பெனால்டி கண்டிப்பா போடுவாங்க. ஸோ அதனால தான் சுத்தி பார்க்கறது எப்படி போறீங்களோ அப்படியே ரிட்டர்ன் வந்துருங்க. அங்க இருந்து எதையுமே எடுத்துட்டு வராதீங்க. இந்த இடத்துல இருந்து அடுத்ததான் நம்ம போனது ஒரு பிரிட்டிஷ் கெஸ்ட் ஹவுஸுக்கு தான். பட் இப்ப தங்குற நிலைமையில இல்ல, இப்ப அது ஒரு குட்டி மியூசியமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல அரிதான நிறைய இறந்த நிலையில இருந்த பவளப்பாறைகளையுமே ஷோகேஸ்க்கு வச்சிருந்தாங்க. அண்ட் அதனோட ஷேப்பை பொறுத்து ஒன்னொன்னுக்குமே ஒரு பேருமே இருந்தது. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பிரான்ச்சிங் கோரல் ஒன்று இருந்தது, இலை பவளம், கோப்பை பவளம், மலை பவளம், மேஜை பவளம், மூளை பவளம், பூசணி பவளம்னு நிறைய வகையான பவளப்பாறைகளை இந்த இடத்துல வச்சிருந்தாங்க. அண்ட் நான் சொன்ன 120ல குறிப்பிட்டதுதான் இங்க இருந்தது, மற்ற எல்லாம் கடல்ல இருக்கு. அண்ட் ஒவ்வொரு வடிவத்துக்கும் ஒவ்வொரு பவளத்துக்கும் தனித்தனி வேலைகள் இருக்கு. அண்ட் இது எல்லாமே சேர்ந்துதான் இந்த கடல் வாழ்க்கையை உயிரோட வச்சிருக்கு. இந்த பவளப்பாறைகளை பார்த்து முடிச்சுட்டு அடுத்தபடியா இந்த நீர்நிலையில வாழுற உயிரினங்களோட எலும்பு கூடுகளை தான் பார்க்க ஆரம்பிச்சோம். இப்போ நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா, பெருசா ஒரு கப்பல்ல யூஸ் பண்ற ஆங்கர் மாதிரி இருக்குல்ல, இது என்னன்னா ஒரு திமிங்கலத்தோட விழா எலும்பு. விழா எலும்பு இவ்வளவு பெருசா இருக்கு, அப்ப திமிங்கலம் எவ்வளவு பெருசா இருக்கும்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது. ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா இது ஒரு பேபி வேல், அதாவது ஒரு குட்டி திமிங்கலத்தோட விழா எலும்பு. அப்ப முழுசா வளர்ந்த ஒரு பெரிய திமிங்கலம் எவ்வளவு பெருசா இருக்கும்னு நீங்களே கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம திமிங்கலத்தோட முதுகுத்தண்டு, டால்பினோட மண்டையோடு, ஆமையோட ஓடு, எலும்பு துண்டுன்னு நிறைய விஷயங்களை இந்த இடத்துல வச்சிருந்தாங்க. அதுக்கு அடுத்ததா நாம பார்த்தது இந்த சங்குகள் தான். இந்த சங்குகளோட ஷேப்பை பொறுத்தே அதுக்கான தனித்தனி பேர் வச்சிருக்காங்க. அப்படி குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இத ஹெல்மெட் ஷெல் கூப்பிடுறாங்க, இது ஸ்கார்பியன் ஷெல் அண்ட் இது ஹார்ஸ் ஷெல். அண்ட் அடுத்ததான் நம்ம பார்த்தது மீன் ஸ்பெசிமன் தான். கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் காலத்துல இருந்து பயன்படுத்தப்படுற இந்த ஸ்பெசிமன்ல இங்க வாழுற நிறைய மீன்களோட ஸ்பெசிமனை தான் வச்சிருந்தாங்க.
பிரிட்டிஷ் காலத்துல இருந்தே இந்த குருசடி ஐலாண்டை ஒரு ஆராய்ச்சி பகுதியை வச்சு வந்திருந்தாங்க. அண்ட் அதனால தான் இந்த இடத்துல ஒரு ரிசர்ச் சென்டருமே வச்சிருக்காங்க. இப்போ நீங்க பாக்குற இந்த பாழடைஞ்ச நிலையில இருக்கிற ரிசர்ச் சென்டர் கிட்டத்தட்ட 19ஆம் நூற்றாண்டுல ஆங்கிலேயர்களால பயன்படுத்தப்பட்ட ஒண்ணு. அண்ட் இப்போ நீங்க பாக்குற இந்த மியூசியம் தான் சவுத் ஏசியால ஆரம்பிக்கப்பட்ட முதல் மரைன் மியூசியம். அண்ட் இந்த இடத்துல ஒரு நல்ல தண்ணி கிணறுமே இருக்கு. இப்ப நல்ல தண்ணியா இல்ல, உப்பு தண்ணி கலந்துருச்சு. பட் ஒரு காலத்துல இதை நல்ல தண்ணி கிணறா யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இங்க இருக்க தண்ணியை வச்சுதான் இங்க வாழ்ந்த மக்கள், அதாவது ரிசர்ச் பண்றதுக்குலாம் வந்து சயின்டிஸ்ட் அவங்களாம் அன்றாடத்து பயன்படுத்த தண்ணியை இந்த கிணத்துல தான் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நல்ல தண்ணி கிணறு நிறைய இடத்துல நான் பார்க்க முடியும். இன்ஃபேக்ட் நான் சின்ன வயசுல மெரினா பீச்ல கூட இந்த மாதிரி ஒரு கிணறு பார்த்திருக்கேன். மண்ணுல பள்ளம் எடுத்து அதுல இருந்து தண்ணி எடுத்து கொடுப்பாங்க. ஸோ கடலுக்கு அவ்வளோ நெருக்கத்துல இருந்தாலுமே தண்ணி தேன் மாதிரி நிற்கும். வேற யாருக்காவது மெரினா பீச்ல அதை பார்த்த ஞாபகம் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கொஞ்ச தூரம் நடந்து போனதுமே நம்ம அந்த கடற்கரையை அடைஞ்சிட்டோம். அப்ப எங்க மனசுல என்ன தோணுச்சு தெரியுமா? டேய் என்னடா லட்சதீப், என்னடா மாலதீவ்ஸ், இங்க பாரா எப்படி இருக்குங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அழகான ஒரு கடற்கரை. அந்த கடற்கரையோட அழகான காட்சிகள் உங்களுக்காக. அண்ட் இந்த கடற்கரையை இன்னும் அழகா பார்க்கறதுக்காக பக்கத்துல ஒரு வாட்ச் டவருமே வச்சிருந்தாங்க. ஸோ அந்த உயரத்துல இருந்துமே இந்த மொத்த அழகையும் உங்களால கண்டு ரசிக்க முடியும். ஆயிரக்கணக்கில் காசை செலவு பண்ணி இந்த மாதிரியான பீச்சை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக தான் மால்தீவ்ஸும் லட்சதீவும் அந்தமான நீங்க போறீங்க அப்படின்னா வெறும் 300 ரூபாய் செலவுல நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த குருசடி ஐலாண்ட்லயே அந்த அனுபவத்தை உங்களால பெற முடியும். முடிஞ்ச அளவுக்கு இந்த தீவை ரசிச்சு முடிச்சுட்டு திரும்ப நம்ம அந்த போட்ல ஏறி கடற்கரையை ரீச் பண்ணிட்டோம். இங்க இருந்து அடுத்ததான் நம்ம போனது ஒரு பீச்சுக்கு தான். பட் இந்த வாட்டி பீச்சில் நம்ம வாட்டர் ஆக்டிவிட்டி தான் ட்ரை பண்ண போறோம். அப்படி நம்ம ட்ரை பண்ண இடம் தான் ஹோலி ஐலாண்ட் வாட்டர் ஆக்டிவிட்டி. இந்த இடத்துல உங்களால ஸ்நார்க்லிங், கயாக்கிங் மாதிரியான அட்வான்ஸ்ட் ஆக்டிவிட்டிலாம் ட்ரை பண்ண முடியும். பட் இப்ப லோ டைட் அப்படிங்கிறதுனால உங்களால கயாக் பண்ண முடியாது. பட் நீங்க ஸ்நார்க்லிங் ட்ரை பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்க வெறும் கண்களால் பார்த்தீங்கனாலே இந்த அற்புதமான பவளப்பாறைகளை உங்களால கண்டு ரசிக்க முடியும். அண்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு தூரத்துக்கு நீங்க கடலுக்குள்ள நடந்து போலாம்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க சூப்பரா கடலுக்குள்ள இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வேணும் அண்ட் டூதிக்கு ஒரு என்ஜாய் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா ராமேஸ்வரம் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்பாட். இன்ஃபேக்ட் நீங்கள் ஹைடைடாக இருக்கும்போது உங்களால் ஸ்டாண்டப் பெட்லிங், பனானா ரைட் மாதிரியான விஷயங்களுமே ட்ரை பண்ண முடியும். பட் இப்போ ஸ்நார்க்லிங் மட்டும்தான் இந்த இடத்துல பண்ணுற வாய்ப்பு கிடைச்சது. அண்ட் ஸ்நார்க்லிங் பண்ணுறதுக்கு ஒருத்தருக்கு 1500 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் அவங்களுமே வீடியோமே உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த அற்புதமான கடற்கரையில் நேரத்தை செலவழிச்சுட்டு அடுத்ததான் நாங்கள் போனது வரலாற்று சிறப்பு மிக்க ஆனால் ஒரு பெரும் துயரத்தை தன்னோட அடக்கி வச்சிருக்கிற ஒரு ஊருக்கு தான் போனோம், தனுஷ்கோடி. தனுஷ்கோடியை பொறுத்த வரைக்கும் பெருமளவில் உங்களால் சிதிலமடைந்த கட்டிடங்களையும் அதனுடைய எச்சங்களையும் தான் பார்க்க முடியும். இந்தியாவோட ஜனாதிபதியான டாக்டர் அப்துல் கலாம் பிறந்து வளர்ந்த இந்த தனுஷ்கோடிக்கு இந்த நிலைமை ஏற்பட காரணம் 1964 ஏற்பட்ட ஒரு துயரமான சம்பவம் தான். ராமேஸ்வரத்திலிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இந்த தனுஷ்கோடி என்னதான் இப்போ ஒரு பாழடைஞ்ச நகரமா, சிதிலமடைந்த கட்டிடங்களும் மக்கள் வசிக்க முடியாத ஒரு பாலைவன நகரமா காட்சியளிச்சாலும் முன்னாடி இந்த ஊர் இப்படி இல்லை. இந்த ஊர்ல இல்லாத விஷயங்களே இல்லைன்னு சொல்லலாம். ஆளரவம் இல்லாத இந்த இடத்துல 100கணக்கில் வீடுகள், 1000கணக்கில் மக்கள் வாழ்ந்து வந்தாங்க. ஒரு பெரிய ரயில் நிலையம், துறைமுகம், அதுக்கான ஒரு சுங்கச்சாவடி, தேவாலயம், பள்ளிக்கூடன்னு எல்லா வசதியும் கொண்ட ஒரு ஊரா தான் இந்த ஊர் இருந்தது. இன்ஃபேக்ட் இந்தியாவையும் இலங்கையும் இணைக்கிற ஒரு பாலமாவே இந்த தனுஷ்கோடி செயல்பட்டது. அந்த காலகட்டத்தில் சென்னை எழும்பூர்ல நீங்க ட்ரெயின் ஏறினீங்க அப்படின்னா தனுஷ்கோடி வழியா இலங்கைக்கே போக முடியும். சென்னையில இருந்து கிளம்புற ரயில் தனுஷ்கோடியில் நின்னதுமே தயார் நிலையில ஒரு கப்பல் இருக்கும். அந்த கப்பல்ல ஏறினீங்கன்னா இலங்கையில இருக்கிற தலைமன்னாரை அடைஞ்சிருவீங்க. அது மட்டும் இல்லாம இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் நடந்த கடல் வழி வாணிபம் பெருமளவுல இந்த தனுஷ்கோடி துறைமுகத்தில் தான் நடந்தது. அன்னிது எல்லா விஷயங்களும் ஒரே ராத்திரியில தலைகீழா மாறிடுச்சு. அன்னைக்கு தனுஷ்கோடிக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷம்
காலத்தால நம்ம பின்னோக்கி பயணம் பண்ணணும். பொதுவா டிசம்பர் மாதத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஆகாதுன்னு சொல்லுவோம். பெரும்பாலானவங்க டிசம்பர்ல ஏற்பட்ட சுனாமிக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா 1964 டிசம்பர்ல ஒரு மாபெரும் இயற்கை பேரழிவு தமிழகத்துல நடந்தது. அதுதான் தனுஷ்கோடியில் நடந்த அந்த சம்பவம். டிசம்பர் 15, 1964 அந்தமானுக்கு பக்கத்துல ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையா ஆரம்பிச்ச ஒரு விஷயம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறி இந்திய துணைக்கண்டத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிச்சு. அப்படியே படிப்படியா புயலாவும் பின்பு ஒரு சூறாவளியாவும் மாறிடுச்சு. கடந்த சில வருடங்கள்ல நாம பார்த்த சூறாவளிகள், சைக்ளோன்ஸ், புயல்கள் எல்லாமே அதிகபட்சம் 120-130 கிலோமீட்டர் வேகத்துல தான் பாஞ்சு வந்திருக்கு. ஆனா அன்னைக்கு ஏற்பட்ட இந்த ராமேஸ்வரம் புயல் கிட்டத்தட்ட 280 கிலோமீட்டர் வேகத்துல இந்திய துணைக்கண்டத்தை நோக்கி பயணிச்சு வந்திருக்கு. டிசம்பர் 23 இலங்கையில் இருக்கிற திரிகோணமலையை 280 கிலோமீட்டர் வேகத்துல தாக்கின இந்த புயல் அன்னைக்கு நடுராத்திரி தமிழகத்துல இருந்த தனுஷ்கோடியையும் தாக்குச்சு. தனுஷ்கோடியோட புவியியல் அமைப்பு படி 2 பக்கமும் கடல் அப்படிங்கிறதுனால அந்த புயலோட வீரியத்தையும் வேகத்தையும் தாங்க முடியாம கடல் ஊருக்குள்ள புகுந்துருச்சு. சாதாரணமா கிடையாது, கிட்டத்தட்ட 15-20 அடி உயரம் கொண்ட ராட்சச அலைகளாதான் இந்த கடல் அலைகள் தாக்குச்சு. அங்க இருந்த ரயில் நிலையம், துறைமுகம், பள்ளிக்கூடம், தேவாலயம்னு எல்லாமே அந்த கடலுக்கு இரையாச்சு. இந்த ஆழி பேரலையோட கோர தாண்டவத்தால தனுஷ்கோடியில மட்டும் 800 பேர் உயிரிழந்தாங்க. 2004 சுனாமிக்கு முன்னாடி வர தமிழகம் கண்ட மிகப்பெரிய இயற்கை பேரழிவுனா அது இந்த சம்பவம் தான். செழிப்பான ஒரு ஊரா இருந்த இந்த தனுஷ்கோடி ஒரே ராத்திரியில ஒண்ணுமே இல்லாத கடல் கிழிச்சு போட்ட ஒரு காகிதமா மாறிடுச்சு. அண்ட் இந்த பேரழிவுல அங்கிருந்த 2 கிராமமுமே கடலுக்குள்ள மூழ்கிடதாகவும் சொல்றாங்க. அண்ட் இது எல்லாத்துக்கும் மேல அன்னைக்கு ராத்திரி இன்னொரு துயர சம்பவமே நடந்தது. இந்த பேரழிவு நடக்க போற அன்னைக்கு ராத்திரி என்ன நடக்க போகுதுங்கிற அறிகுறியே எதுவும் இல்லாம அந்த மழையில பாம்பன் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 200 பயணிகளும் சில ரயில்வே ஊழியர்களோட தனுஷ்கோடியை நோக்கி ஒரு ரயில் தன்னோட பயணத்தை தொடங்குச்சு. அந்த பெருமழையில சிக்னல் கட் ஆனதுனால அந்த ட்ரெயின் டிரைவரால பக்கத்துல இருந்த ரயில்வே ஸ்டேஷனை தொடர்பு கொள்ள முடியல. அதனால பொறுமையா தான் ரயிலை இயக்கிட்டு இருந்தாரு. கிட்டத்தட்ட தனுஷ்கோடியை நெருங்குற வழியில அந்த 20 அடி உயரம் கொண்ட ராட்சச கடல் அலைகள் அந்த ரயிலை தாக்கி தண்டவாளத்துல இருந்து தடம் புரண்டு ஊருக்குள்ள நுழைஞ்ச அந்த கடல் நீர்ல மூழ்கி 200 பயணிகளோட ஜலசமாதியாச்சு. அண்ட் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அடுத்த நாள் காலையில வரைக்கும் யாருக்குமே தெரியல. அண்ட் இவங்களை காப்பாத்த வந்த மீட்பு குழுவால அவங்களோட சடலங்களை மட்டும்தான் மீட்க முடிஞ்சது. இப்படிப்பட்ட பேரழிவை சந்திச்ச இந்த தனுஷ்கோடிய அப்ப இருந்த தமிழக அரசு மக்கள் வாழ தகுதி இல்லாத இடமா அறிவிச்சுட்டாங்க. அண்ட் அங்க இருந்த மிச்ச பேரும் பாம்பனுக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடம் பெயர்ந்து போயிட்டாங்க. அண்ட் அந்த தனுஷ்கோடியில இப்ப எஞ்சி இருக்கிறது நாம பாக்குற இந்த சிதிலமடைஞ்ச ரயில் நிலையமும் தேவாலயமும் தான். சில நாட்கள் முன்னாடி நம்மளோட எக்ஸ்ப்ளோரர் பிரசன்னா மூலமா ஒரு பாட்டை கேட்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அது அவ்வளோ அற்புதமான பாட்டு. அந்த பாட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். அந்த பாட்டை இன்ஸ்பயர் பண்ணி நான் எழுதின ஒரு கவிதையை இந்த இடத்துல உங்க கூட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். கோடியில் அங்கு ஒரு தீவு இருந்தது, கடல் வாசல் தெளிக்கும் ஊர் இருந்தது, மக்கள் வாழும் வீடு 100 இருந்தது, அதற்கு வணிக நகர் என்ற பேர் இருந்தது, பிள்ளைகள் பயில பள்ளி இருந்ததே, அந்த துறைமுகம் சற்றே தள்ளி இருந்தது, நடைவழி ரயில் வழி அங்கிருந்ததே, தபால் கூடமும் ஒன்றிருந்தது, கூடி தொழுக கோவில் இருந்ததே, கடல் கோபம் கொள்ளவே யாவும் அழிந்தது, எஞ்சிய சிதிலம் இன்றும் இருந்ததே, துயர் கண்ணீர் சேர்ந்து கடல் நீர் உயர்ந்தது. தனுஷ்கோடியில நாம பார்த்த முதல் இடம் தனுஷ்கோடி ரயில்வே ஸ்டேஷன். நம்ம காலையில பார்த்த அதே ரயில் பாதை இது வரைக்குமே நீண்டு இருந்தது 1964க்கு முன்னாடி வரைக்கும். பட் இப்ப நம்மளால அந்த ரயில்வே ஸ்டேஷனோட சில தூண்களையும் சுவர்களையும் மட்டும்தான் பார்க்க முடியுது. இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடுத்ததா அங்கிருந்த ஒரு தேவாலயம், குழந்தைங்க படிக்கிற ஸ்கூல், போஸ்ட் ஆஃபீஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸ்னு நிறைய விஷயங்கள் சிதிலமடைஞ்ச நிலையில தான் நமக்கு இன்னைக்கு காட்சியளிக்குது. ஒரு காலத்துல பல நூறு மக்கள் வாழ்ந்து வந்த இந்த இடம் இப்ப முழுக்க முழுக்க சிதிலமடைஞ்ச ஒரு காட்சி பொருளாதான் நம்ம கண் முன்னாடி காட்சியளிக்குது.
அண்ட் இந்த இடத்துல உங்களால நிறைய சிப்பி கடைகளையுமே பார்க்க முடியும். அங்க அதுல அவங்க ஆர்னமெண்ட்ஸ்மே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க மெமரபிலியாஸ் மாதிரி இங்க இருந்து இதெல்லாம் நீங்க வாங்கிட்டு போகலாம். அண்ட் இங்க ஒரு நல்ல தண்ணி கிணறுமே இருந்தது. வாய்ப்பு இருந்தா அந்த தண்ணியை குடிச்சு பாருங்க. தனுஷ்கோடியில இருந்து கனத்த மனதோடு கிளம்பின நாங்க அடுத்ததா போனது அங்க இருந்த ஒரு லைட் ஹவுஸ்க்கு தான். என்ட்ரி ஃபீஸா 10 ரூபா சார்ஜ் பண்றாங்க. அண்ட் அந்த லைட் ஹவுஸ்ல லிஃப்ட் வசதியுமே இருக்கு. ஸோ லிஃப்ட்ல ஏறி உச்சி அடைஞ்சதும் அங்கிருந்து நாங்க பார்த்த காட்சிகள் இதுதான். அண்ட் என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும், உலகத்தில் இருக்கிற ரொம்ப ரொம்ப அழகான வியூ கொண்ட லைட் ஹவுஸில் தனுஷ்கோடி லைட் ஹவுஸும் கண்டிப்பாக ஒன்றா இருக்கும். ஏன்னா அந்த டார்காஸ் ப்ளூவில் முழுக்க கடல் சூழ்ந்து அந்த சின்ன பாதை மேலேருந்து தெரிகிற வழியெல்லாம் பார்க்கறதுக்கு உண்மையாகவே கண்கொள்ளா காட்சியாக தான் இருந்தது. அண்ட் அந்த காட்சியோட அழகான ட்ரோன் ஷாட்ஸ் உங்களுக்காக. இந்த லைட் ஹவுஸ்ல இருந்து கிளம்பி அடுத்ததான் நம்ம போனது உலக புகழ்பெற்ற ஒரு இடத்துக்கு தான். த லாஸ்ட் லேண்ட் ஆஃப் இந்தியான்னு அழைக்கப்படுற அரிச்சல் முனை. என்னதான் இந்த இடத்துக்கு அப்புறம் சில தீவுகள் இந்திய எல்லைக்கு உட்பட்டு வந்தாலும் ரோடு மூலமா அடையக்கூடிய கடைசி இடம் இந்த அரிச்சல் முனை தான். அண்ட் இந்த இடத்துல இருந்து தூரத்தில் தெரிகிற இலங்கையோட நிலப்பரப்பையுமே உங்களால பார்க்க முடியும். அண்ட் இந்த அரிச்சல் முனையோட அழகான ட்ரோன் ஷாட்ஸ் உங்களுக்காக. இந்த அரிச்சல் முனையிலிருந்து கிளம்பி அடுத்துதான் நம்ம போனது எங்கன்னு கேட்டிங்கன்னா ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. ரயில்வே ஸ்டேஷனை சுற்றி பார்க்க மட்டும் கிடையாது, அங்கிருந்து நம்ம ட்ரெயினுமே ஏறப்போகிறோம். புரியலையா? இந்த பாம்பன் பாலத்துக்கு வந்துட்டு பாம்பன் பாலம் ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸை பண்ணலாம். எப்படி 3:10க்கு இங்கேருந்து மண்டபம்க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. ஸோ அந்த ட்ரெயினோட டிக்கெட் பார்த்தீங்கன்னா 35 ரூபா தான். ஸோ அந்த டிக்கெட் எடுத்துக்கிட்டு நம்ம இங்கேருந்து ரயில்ல பயணிச்சு தான் மண்டபத்தை அடைய போகிறோம். ஏன் முக்கியமாக இந்த 3:10 ட்ரெயின் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே ரீச் ஆனதும் கொஞ்ச நேரத்துலேயே ரிட்டர்ன் மண்டபத்துலேருந்து ராமேஸ்வரத்துக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. ஸோ அதை பிடிச்சி ரிட்டர்ன் ஆகிட்டா நம்ம இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு திரும்ப ரிட்டர்ன் வர முடியும். அண்ட் நாங்கள் பயணிச்ச அனுபவிச்ச பாம்பன் ரயில் பயணம் இதுதான். நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருக்கிற ரயிலில் பயணித்தாலும் இந்த பாம்பன் பாதையில் வர ரயில் பாதையில் பயணித்த அனுபவம் உங்களோட நினைவில் ஒரு தனி இடத்தை கண்டிப்பாக பிடிக்கும்னு சொல்லுவேன். அண்ட் இந்த அற்புதமான பாம்பன் ரயில் பயணத்தோட நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்குமே வந்துட்டோம். இப்போ பட்ஜெட்டை பற்றி பார்ப்போம். இந்த ராமேஸ்வரம் ட்ரிப்பை முழுசுமா எங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தது ஸ்டே கிராஃப்ட். ராமநாதபுரம்ல இருந்து பிக்கப், டிராப், ரெசார்ட் ஸ்டே, லஞ்ச், டின்னர், பிரேக்ஃபாஸ்ட், லோக்கல் கேப், போட்டிங் டிக்கெட்ஸ், கைட் சார்ஜஸ்னு எல்லாம் சேர்த்து ஒருத்தருக்கு 4000 rupees தான் சார்ஜ் பண்றாங்க. நீங்க 6 பேர் கொண்ட கேங்கா வந்தீங்க அப்படின்னா உங்க கேங்கோட கவுண்ட் குறைஞ்சதுன்னா அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ்ல டிஃபர் ஆகும். அண்ட் நீங்களும் இந்த ராமேஸ்வரம் போயிட்டு என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஸ்டே கிராஃப்டோட கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம். மறக்காம கால் பண்ணி உங்களோட ட்ரிப்பை புக் பண்ணிக்கோங்க. இந்த ராமேஸ்வரம் பயணம் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறோம். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகணும்னு ஆசைப்படுறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நீங்க நம்ம ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சீக்கிரமே நான் உங்களை மீட் பண்றேன். நன்றி.